ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பலாக்கொட்டையை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இதோட கண்டங்கத்திரிக்காயும் சேர்த்து ஒரு ரெசிபி ஒன்று ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பாரம்பரிய உணவு முறைன்னு சொல்லலாம். அந்த காலத்தில் பாட்டியமார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது தான். அம்மா இப்போ எங்களுக்கு செய்து காட்டுறாங்க. ரொம்ப டேஸ்டியாக ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பலாக்கொட்டை எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியும், நீங்கள் சந்தையிலையும் வாங்கலாம், இல்லை நீங்கள் பலாப்பழம் சாப்பிட்டு இருக்கும் இல்லையா, அதுலேயும் பலாக்கொட்டை எடுத்து கறிக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ அதை எடுத்து அதில் உள்ள மேலாக உள்ள ஒயிட் கலர் தோலை ரிமூவ் பண்ணிடணும். சில பேர் அவிச்சிட்டு ரிமூவ் பண்ணுவாங்க. நாங்கள் அவிக்காமையே அம்மா க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு லேசாக உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு அப்படியே மூடி அவிய விடுங்க. இப்போ அடுத்ததான் அந்த கத்திரிக்காயில் உள்ள வகை தான். இது ரொம்ப ஆரோக்கியமானது. இது கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். இதையும் துப்புராக்கணும். இதுக்கு உள்ளுக்குள்ள விதைகள் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை ரிமூவ் பண்ணிடணும். அந்த மெத்தட்டும் இதில் வீடியோவில் காட்டியிருக்கேன். இதுவும் பலாக்கொட்டையும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இன்னும் டேஸ்ட் கூட கொடுக்கக்கூடியதாக இந்த கறி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் துப்புராக்கியாச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கடுகு, தேவையான அளவு வெந்தயம், அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி. இது வதங்குற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேக விடுங்க. அப்புறம் இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்து நம்ம வதக்கும்போது தக்காளி குயிக்காக வதங்கிடும். இப்போ அடுத்ததாக நம்ம வச்சுருக்க கண்டங்கத்திரிக்காய், எங்களில் சிங்களத்தில் பட்டூன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்காவில். இப்போ அதையும் சேர்த்தாச்சு, மிளகுத்தூளும் சேர்த்தாச்சு. தேவையான அளவு சேர்த்து லைட்டாக வெந்திருக்கு. இதோட நீங்கள் சுவைக்கு என்னென்ன சேர்த்துக்கிறீங்களோ கரம் மசாலா, மிளகாலாம் சேர்த்துக்குங்க. இப்போ நாங்கள் ஏற்கனவே அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த பலாக்கொட்டை, அதை சேர்த்துக்கிட்டோம். டேஸ்ட்டுக்கு கரம் மசாலா சேர்த்தாச்சு. இது குயிக்காக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஏற்கனவே அந்த கண்டங்கத்திரிக்காவும் வதங்கிருச்சு, பலாக்கொட்டையும் அவிஞ்சிருக்கு. லைட்டாக சுகர் சேர்த்துக்கணும். ஏன்னா கறியில் ஒரு தித்திப்பு ஒன்று இருக்கும். தேவைன்னா கோகோனட் மில்க்கும் சேர்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 மினிட்ஸ் அவிஞ்ச பிறகு கறி ரெடி ஆகிருச்சு. பாருங்கள் என்ன ஒரு வாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கட்டாயம் சப்பாத்தி, பரோட்டாஸ்க்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.